வாழ்க்கையில் எல்லோராலையும் கைவிடப்பட்டு எப்படி தான் வாழ்கிறதுன்னு தெரியாமல் வேதனையாக இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. எனக்கு என்னுடைய ஃபேக்கல்டி இப்படியே சொன்னார். ஒரு சின்ன வயதிலே ஒரு சகோதரி கணவனை இழந்துடுறாங்க. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியல, குடும்ப பிரச்சனை. அதனால் தற்கொலை பண்ணிக்கலான்னு அவங்க முயற்சி எடுக்கும் போது ஒரு கிறிஸ்தவ தாய் அவங்கள பார்த்துட்டு நீங்கள் தற்கொலை பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன்ட்டு அவங்களுடைய அவுட் ஹவுஸில் அவங்களை வைத்து அவங்க வீட்டில் வேலை செய்ய முடியாது சொல்கிறாங்க. சின்ன சம்பளம், வீட்டில் மீதி ஆகிற சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்க அப்படி பிள்ளைங்களெல்லாம் அப்படி நடத்துறாங்க. இந்த பெண்மணிக்கு இவங்க போகிற சபைக்கு போகணும்னு ஆசை. அவங்க கேட்குறாங்க, அம்மா அவங்க கூட சபைக்கு நான் வரலாமான்ட்டு. வாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல. எல்லாம் ஜபிக்கிறத பார்த்துட்டு இந்த அம்மா ஜபிச்சாங்களாம், ஏசப்பா என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஏசப்பா என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவ்வளோதான் நமக்கு ஜபம் தெரியும். சின்சியராக வீட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த தாயும் தம் பிள்ளை போல பார்த்துக்கிறாங்க. சபை மிஸ் பண்ணாமல் தினந்தோறும் அழுது சபைக்கு வரும்போதெல்லாம் இந்த அம்மா ஜபிக்கிற ஜபம், ஏசப்பா என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு முறை அதே சபையில் இருக்கிற ஒரு மில் ஓனர் இந்த அம்மா பார்த்துட்டு, அம்மா நீங்கள் எங்கள் மில்லுக்கு வேலைக்கு வருவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ நான் என் எஜமாட்டிகிட்ட கேட்கணும்னு அந்த அம்மா கிட்ட இவங்க கேட்குறாங்க. அந்த அம்மா சொன்னாங்களா, நான் குறைஞ்ச சம்பளத்தை தரண்டி, அவர்கிட்ட நீ போனீங்கன்னா அதிகமான சம்பளம் தருவார், ஆகவே நீ போ, ஒரு பிரச்சனை இல்லை, நீ என்னுடைய அவுட் ஹவுஸ்ல இருந்த பிரச்சனை இல்லை, நீ என்னுடைய அவுட் ஹவுஸ்ல இருந்துட்டு நீ வேலைக்கு போயிட்டு வரலான்னு இவங்க அன்போடு கூட ஒரு பர்மிஷன் தராங்க. அங்கே மீதி ஆகிற நெல்லுங்க, இந்த நொய்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அரிசி உடஞ்சு போகும், அதெல்லாம் மீதி ஆகிறத இந்த ஓனர் வந்து நம்ம கொடுத்து அனுப்புவாங்களாம். இந்த அம்மா சேர்த்து வச்சு இதெல்லாம் விற்க ஆரம்பித்தாங்க. அப்படி பிள்ளைகளும் படிக்க வைக்க ஆரம்பித்தாங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேலே உயரும் பொழுது கூட அவங்களுடைய ஜபம் சபையில் ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதுதான் என்னுடைய ஃபேக்கல்ட்டி. என்னுடைய சாட்சி சொல்லும்போது என்ன தெரியுமா சொன்னார்? இன்றைக்கு அந்த தாய்க்கு 4 வேலைக்காரங்க இருக்காங்களாம். அவங்க பிள்ளைங்களை 2 பிள்ளைங்க அமெரிக்கா தேசத்தில் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. தேவ பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அற்பமாக எண்ணப்பட்ட சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியமாக மாற்றுகிறாராம். அவர் நம்புகிற யாரையும் அவர் கைவிடுகிறதில்லை. காட் பிளஸ் யூ.